Hi friends, welcome to Vin's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்டியா அதுவும் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் மோமோஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் மோமோஸோட காரசாரமான ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சட்னியும் எப்படி செய்யலாம்ங்கறதையும் பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுக்கு பார்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மோமோஸை தொட்டு சாப்பிடக்கூடிய காரசாரமான சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும். தண்ணி நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க தான் போறோம். அதனால ரஃப் சாப்பிங்கே போதும். அதோட சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 இன்ச் இஞ்சி, 3ல இருந்து 4 பெரிய பல் பூண்டு, கூடவே 3 வரமிளகாய் வத்தல், அதாவது ட்ரை ரெட் சில்லியோட சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப காரமா இருக்கும். அதோட 5 காஷ்மீரி மிளகாய் வத்தலையும் சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுவே நல்ல ஸ்பைசியான சட்னியா தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் வத்தலோட சீட்ஸை ரிமூவ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம் ஓரளவு நல்லா வெந்திருக்கும். ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவு தான் வெந்திருக்கணும். அதனால 10 நிமிஷத்துல கேஸை ஆஃப் பண்ணிருங்க. சேர்த்துக்கிட்ட தக்காளி, வெங்காயம் எல்லாம் 80% வெந்திருந்தா போதும். அப்பதான் சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி வெந்திருந்தா போதும். இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் சுகர், இந்த காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக, அதோட 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். நம்மளோட சூப்பரான ஸ்பைசி மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி மோமோஸோடயும் நல்லா இருக்கும், இட்லி தோசையோடயும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட மோமோஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெஜிடபிள் மோமோஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா, கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அதோட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா ஹார்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். இதுக்கு மேல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து லைட்டா தடவி விட்டுட்டீங்கன்னா மாவு ட்ரை ஆகாம இருக்கும். மாவுல எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் மூடி போட்டு 20 நிமிஷம் ஊறட்டும். 20 நிமிஷம் ஊறட்டும். மோமோ ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். மோமோ ஃபில்லிங் ரெடி பண்றதுக்கு ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் அதுல 2ல இருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சின்னதா சாப் பண்ணி வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக், அதாவது பூண்டு, அதோட 2 டேபிள் ஸ்பூன் சின்னதா சாப் பண்ணி வச்சிருந்த இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டா வதக்கி எடுத்துக்க போறோம். உங்களுக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகாயை சின்னதா கட் பண்ணிட்டு கூட இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை லைட்டா போனதும் சின்னதா சாப் பண்ணி வச்சிருந்த ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆனியன் சேர்த்துட்டு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் துருவின கேரட், 1 கப் சின்னதா கட் பண்ண கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ், ரொம்ப சின்னதா கட் பண்ணியிருக்கணும். அப்பதான் மோமோஸ் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்தா மட்டும் போதும். ஏன்னா கேபேஜ் நல்ல வேகணும்னு அவசியம் இல்லை, ஜூசியா தான் இருக்கணும். அப்பதான் மோமோஸோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். திரும்பவும் நம்ம இந்த ஸ்டஃபிங்கை ஸ்டீம் குக் பண்ணுவோம். அதனால கேபேஜ் 2 நிமிஷம் மட்டும் வெந்தா போதும். இந்த மாதிரி கேபேஜ் கிரன்ச்சியா தான் இருக்கணும். போதும், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள் ஃபில்லிங் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஸ்டஃப் பண்ணணும். இப்போ நம்ம 20 நிமிஷமா ஊற வச்சிருந்த மாவுல இருந்து சின்ன பாலா உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சிருந்த மாவை சப்பாத்தி பலகைக்கு மேல லைட்டா மாவு தூவிட்டு பூரி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா மெல்லிசா தேய்ச்சி எடுக்கணும். மெல்லிசா தேய்ச்சிட்டு 2 டீஸ்பூன் வெஜிடபிள் ஃபில்லிங்கை நடுவில் வச்சுட்டு சாரிக்கு ஃபிளீட்ஸ் எடுக்கிற மாதிரி மடிச்சு விட்டுக்கணும். சுத்திலும் ஃபிளீட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வரைக்கும் ஃபிளீட்ஸ் எடுத்தா போதும்.
இந்த மாதிரி ஒரு பாதியில் மட்டும் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு நடுவில் உள்ள ஃபில்லிங்கை நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிடணும். இந்த மாதிரி 2 ஓரத்தையும் ஒட்டிட்டு இந்த 2 ஓரங்களையும் மறுபடியும் ஒட்டி வச்சிடணும். அவ்வளோதான். சூப்பரான ஒரு மோமோ ஷேப் வந்துருச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 டீஸ்பூன் வெஜிடபிள் ஃபில்லிங்கை நடுவில் வச்சதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் எதுவும் எடுக்காம 2 சைடையும் இந்த மாதிரி ஒட்டிக்கணும். 2 சைடும் ஒட்டினதுக்கு அப்புறம் இப்ப 2 எட்ஜஸையும் திரும்பவும் ஒட்டிடணும். இந்த மாதிரி கூட நீங்க ஷேப் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸியா இருக்குதோ அந்த ஷேப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மோமோஸையும் ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். ஷேப் பண்ணிட்டு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி ஸ்டீமர்ல வச்சு கூட நீங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பேம்பு ஸ்டீமர்ல வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போறேன். அதுக்கு ஒரு கடாயில 1 கப் தண்ணி ஊத்திட்டு அதுக்கு மேல ஓட்ட போட்டோ ஏதாவது ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேல பேம்பு ஸ்டீமர் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சின்ன பீஸ் அலுமினியம் ஃபாயில்ல சின்னதா நிறைய ஓட்ட போட்டுட்டு ஸ்டீமருக்குள்ள வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஷேப் பண்ணி வச்சிருந்த மோமோஸை வந்து ஒண்ணா வச்சுட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்க போறோம். பேம்பு ஸ்டீமர்ல வச்சு குக் பண்றதுனால பேம்புவோட வாசமும் அதுல சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். 15 நிமிஷத்துல நான் ஸ்டீம் குக் பண்ண வச்சிருந்த வெஜிடபிள் மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜிடபிள் மோமோஸோட ஸ்பைசி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெண்டையும் ட்ரை பண்ணுங்க. ரெண்டையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.